வணக்கம். 2025 ஏப்ரல் 18 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. இனிய புனித வெள்ளி தினத்திலே உங்களை எல்லாம் வணங்கி மடிகிறேன். வானிலை ஆய்வறிக்கை. நேற்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூடுதல் பரப்பில் ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுத்தது. சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் மழை, அதேபோல தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் மழை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை, உள்ளேயும் ஆங்காங்கே மழை. தற்பொழுது மழைப்பிடிப்போட இயற்கை அமைப்பை பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு காற்று கொஞ்சம் திசை மாறி இருக்கிறது. அளவான காற்று உள்ளே நுழைகிறது. கேரளாவில் நுழையக்கூடிய குளிர்காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும் குளிர்வித்து மழைப்பிடிப்பை ஏற்படுத்துகிறது. இதன் அடிப்படையில் அதாவது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுக்கிறது. கர்நாடக எல்லையோரத்தில் தென்கிழக்கு காற்று, அதாவது கிழக்கு காற்று மேற்காக இல்லாமல் உயரழுத்தமாக சுழன்று டெல்டா மாவட்டங்கள் நுழைவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு போய் குவித்து கர்நாடக பகுதிகளில் மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் வகையில் கிழக்கு காற்று சாதகம் இருக்கு. இதனால கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் கர்நாடக பகுதிகளிலையும் கேரள எல்லையோர மாவட்டங்கள்லையும் கேரள பகுதிகளிலையும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கிறது. உள்ளே மரங்கள் இருக்கக்கூடிய மலைகளில் இருக்கக்கூடிய மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்பிடிப்பை ஆங்காங்கே ஏற்படுத்துகிறது. கோலிமலை, பச்சைமலை, ஏலகிரி மலை, ஜவ்வாது மலை மற்றும் கல்வராயன் மலை போன்ற பகுதிகளிலையும் தென் மாவட்டங்களில் கொடைக்கானல் மலை, சிறுமலை போன்ற பகுதிகளில் மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும். கிழக்கு திசை காற்று கர்நாடக பகுதிகளிலையும் ஆந்திர பகுதியிலையும் குவிக்கிறது. இதனால மழைப்பொழிவு சற்று திசை மாறி இருக்கிறது. 27ஆம் தேதி வரைக்கும் இப்படி தான் ஆங்காங்கே மழை இருக்குமே தவிர வங்க கடலோரம் பெரிதாக கொட்டிடாது. 28ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் சாதகம் கூடுதல் கடலோரமும் மழைப்பொழிவை கொடுக்க 29, 30 மற்றும் மே முதல் வாரத்தில் வங்க கடலோரமும் மழைப்பொழிவை கொடுக்கும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு இம்மாத இறுதி நாட்கள் மற்றும் மே முதல் வாரத்தில் நல்ல மழை இருக்கு. 2வது, 3வது, 4வது வாரத்தில் வலுவான மழை இருக்கிறது. பரவலான மழைப்பொழிவெல்லாம் இருக்கிறது. விரிவான அறிக்கையுடன் இணைந்திருந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.